பெருமான் உலா வருகிற போது எந்த இடத்திலும் தரித்திருக்க மாட்டார். பெருமான் தமிழை கேட்டதும் ஒரு நிமிடம் நின்று ஆறாவது திருவிழா பெரிய பாக்கியம் என்று. அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய நல்லூர் கந்த சுவாமிக்கு இன்றைக்கு 6வது திருவிழா. நேற்றைக்கு 5ஆம் திருவிழாவில் அன்ன வாகனத்தில் எழுந்தருள் வந்தவர். இன்றைக்கு 6ஆம் திருவிழா என்ன வாகனத்தில் வரார், என்ன எப்படி வர போறார்ன்றதை பார்க்குறதே ஒரு பெரிய ஆவல். அப்படிதான் இப்போ இன்றைய 6ஆம் நாளுக்குரிய இந்த காணொலி அமைய போது தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க. பல சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இன்றைக்கு மயூரகிரி குருக்கள் மிகச்சிறப்பான பல விஷயங்களை இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் தொடர்பாகவும் வேறு ஆலயங்களில் இடம்பெறக்கூடிய அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் பல விஷயம் பேசியிருக்கிறார். அதே மாதிரியாக பிரசன்னா குருக்களுடைய இந்த கந்தர் அனுபூதிக்கும் தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் சம்பந்தமாக பல பேசியிருக்கிறார். தொடர்ந்து காணொலியில் பாருங்க, மிக சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைய காணொலி. அதோட அரசாங்கத்தினுடைய ஒரு உயர் அதிகாரியும் இன்றைய நாளில் இங்கே வந்து தரிசனம் செய்து சென்றிருந்தார். அவரும் யார் என்பது தொடர்பாக இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து சிங்கள மக்கள். சாதாரணமாகவே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திற்கு வந்து அனைத்து இன மக்களும் வருகை தந்து செல்வது வளமை. அது ஒரு அடையாளமாக திகழக்கூடியது, ஒரு சுற்றுலா தலம் என்று கூட சொல்லலாம். சுற்றுலா மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலம் என்று கூட சொல்லலாம். பல இனத்தவர்கள், பல மதத்தவர்கள், பல நாட்டவர்கள் எல்லாமே வந்து வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலம் தான் எங்களுடைய நல்லூர் கந்த பெருமானுடைய அந்த தலம். அப்படியாக இன்றைய நாளில் 6ஆம் திருவிழா சிறப்பான காட்சிகளை பார்க்க போகிறோம். சுவாமி எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் வாகனம் என்னன்றதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆவலாக இருக்கும். அந்த காட்சியெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வசந்த மண்டபத்தில் பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு கொடித்தம்ப பூஜையில் நிறைவடைந்து சுவாமி எழுந்தருளி வரப்போகிறார். இன்றைய நாளுக்குரிய வாகனம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். செந்நிற கிடாய் வாகனம். சுவாமியும் தேவியர் இருவருமே 2 கிடாய் வாகனங்கள் எழுந்து வர போயிடும். சிவத்த நிறத்திலான அந்த கிடாய் வாகனத்தில் வந்து எழுந்துள்ள போயிடும். அந்த காட்சியில் பார்க்க போகிறோம். சுவாமியினுடைய அலங்காரம் வர்ணம் என்னன்றதை வந்து இப்போ நீங்கள் சுவாமி அங்கே வரப்போகிறார். அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சுவாமி வந்து அமர்ந்துட்டார். தேவியரும் அங்கே போய்கொண்டிருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வைகுந்த வாசக்குருக்கள் பார்த்து பார்த்து செய்வார்கள். நல்லூரானுடைய அந்த அழகு எப்போவுமே, அந்த அழகில் மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த எப்போவுமே நல்லூரான் முழுவதுமாக பரிபூர்ணமான ஒரு திருப்தியோட வெளியில் வரணுன்றதை வந்து அந்த அலங்காரத்தில் இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்திலுமே இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், குருமார்கள், அதே மாதிரியாக சிவாச்சாரியார்கள் எல்லாருமே பார்த்து பார்த்து செய்வார்கள். அதுதான் இந்த நல்லூரானுடைய வளர்ச்சிக்கு காரணம். தனிய நிர்வாகத்தினால் மட்டும் இது சாத்தியமாண்டா இல்லை. ஒரு நிறைந்தவர்களுடைய அர்ப்பணிப்பான பங்களிப்பு இந்த நல்லூரானுடைய உலகப்புகழ் பேசக்கூடியதற்கான ஒரு காரணமாக திகழுது. அப்படியே தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே எங்களுடைய வைந்தவாச குருக்கள் முருகப்பெருமான அந்த ஆடி இருக்கக்கூடிய அந்த மாலைகளை கூட அலங்கரிப்பார். அது சரியான நேர்த்தியாக அது காட்சிப்படுத்தணும் என்ற அந்த விதத்தில் மிக நேர்த்தியாக இருப்பார்கள். அப்படியாக இப்போ அங்கே தீபாராதனை காட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. சுவாமி எழுந்தருள போகிறார் கிடாய் வாகனத்தில். அந்த காட்சியை நீங்கள் இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ சுவாமி திரும்பி உள்வீதி வலம் வருவதற்காக அங்கே செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. உள்வீதியை வலம் வந்துட்டு வெளியால் வருவார். மலவை போலவே சிறப்பாக அவருடைய தனசிறந்து நாங்கள் வெளிவீதியில் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். நல்லூரை பொறுத்தவரையில் உள்வீதியில் பார்க்குறதே பேரழகாக இருக்கும். எனக்கு அப்படி தான். நல்லூருடைய அந்த கட்டடக்கலைகளோடு சேர்ந்ததாக சுவாமியினுடைய வருகையை வந்து உள்ளுக்குள்ளே பார்க்க அவ்வளவுத்திற்கு தனித்துவமாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியது வந்து இந்த தெற்கு வாயில் பகுதியை நோக்கி நான் இப்போ போகிறேன். அந்த பக்கத்துலேருந்து சுவாமியை பார்க்க வந்து தெளிவாக தெரியும். அந்த கட்டிடக்கலை அழகோடு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து சிங்கள மக்கள் திரட்சியாக வந்து நல்லூர் கந்தனை வழிபட்டு செல்லக்கூடியவர்கள். இந்த சிங்கள மக்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. கதிர்காம முருகனை வந்து அவர்கள் தங்களுடைய தெய்வமாகவே இணைத்து வழிபட்டு கொண்டு கொடுக்கக்கூடியதெல்லாம் தெரியும். கதிர்காமம் அது எங்களிடமிருந்து அவர்களிடம் போனது என்பது வேறு கதை. ஆனால் முருகப்பெருமான் மீது நிறைந்த பக்தி கொண்டவர்கள் இங்கே வந்தும் கூட அவர்கள் முருகன் என்று சொல்ல மாட்டார்கள். கதிர்காம தெய்வம், கதிர்காம கடவுள் என்று தான் சொல்லுவேன். வேண்டாம், முருகன் என்று நாங்கள் சொன்னோடனே கதிர்காம தெய்வம் கடவுள் ஒன்று கேட்பினோம். அதுக்கு பிறகு கதிர்காம தெய்வம் என்று சொல்லி கும்பிடு கொண்டு போயிடும். இப்போ வேறுங்க அந்த
நல்லூரானுடைய அந்த கட்டடக்கலை, அதே சமயம் 2 சுவாமிகளும் 2 வாகனங்களையும் சுவாமிகள் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நேரென்று பார்த்தீர்கள் அவ்வளவுத்திற்கு அழகாகவும் ஜொலிப்பாகவும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது இங்காலே கிழக்கு வாயில் நீங்கள் தெரியும், கிழக்கு கோபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த வாயில் நடராஜ பெருமான் திருநடம் புரியக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னால் சுவாமி திரும்பி யாகசாலை தரிசனத்துக்காக இப்பொழுது செல்ல போகிறார். யாகத்தை முடித்துக்கொண்டு வெளியில் வருவார். வெளியில் வரைக்கில் இன்னும் அழகாக இந்த சுவாமியினுடைய தரிசனமும் அருகிலே இருக்கக்கூடிய தேவியருடைய தரிசனங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்பொழுது நாங்கள் வெளியாலே நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளிலையும் நேற்றைய நாளிலெல்லாம் வெள்ளிக்கிழமை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடியவர்கள் வந்திருந்தார்கள். அப்படியாக இன்றைய நாள் சனிக்கிழமை, நாளைய நாளில் இன்னும் நிறைந்த அடியவர்கள் வருவினம். அங்கே நீங்கள் பார்க்கலாம், சேவல் கொடி பட்டொலி வீசி பறக்குது. அது கோபுரத்தினுடைய அந்த வில்லு மண்டபத்தினுடைய முகப்பில் இருக்கக்கூடியது. அப்படியாக அங்கே கோபுரத்திலே வேலோடு சேர்ந்ததாக சேவல் கொடி பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்குறீங்க. இதெல்லாம் இந்த மகோற்சவ காலங்கள்லாம் இந்த கம்பீரமான காட்சிகளை பார்க்கலாம். மகோற்சவம் முடிந்ததுக்கு பிறகு மிளவும் வைரர் உற்சவம் நடக்கல இறுதி நாட்களில் அந்த கொடி எல்லாமே கலட்டப்படும். அப்படியாக இப்பொழுது நாங்கள் சுவாமியினுடைய வருகை காத்திருக்கிறோம். சுவாமி வரும்பொழுது அந்த காட்சிகளை நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக இன்றைய நாள் இலங்கையினுடைய பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். சில நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டங்கள் எதுவும் நடந்திருந்தது. அப்படியாக இன்றைய நாள் அவர் இங்கே வருவதாக சிலர் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் இன்றைய நாள் அவருடைய வருகை இங்கே அமையலை. கடந்த வருடம் நல்லூருக்கு அந்த சுவாமியினுடைய தரிசனத்துக்காக காலை பொழுதில் சென்றிருந்தார். அப்படியாக இப்பொழுது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, இலங்கை நாட்டினுடைய தற்போதைய நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடியவர் கௌரவ டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன இன்றைய நாளில் இங்கே நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம். மாலை வேளையில் இங்கே சுவாமி வெளிவீதி வரக்கூடிய அந்த நேரத்தில் வருகை தந்து வழிபட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியில் பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே சபாநாயகரனுடைய அந்த வருகை, இலங்கை நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் சபாநாயகராக, உங்களுக்கு சபாநாயகர் என்றால் யார் என்று தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், பாராளுமன்றத்தில் அந்த நடுவில் அமர்ந்திருந்து அந்த பாராளுமன்ற அமர்வுகளை நெறிப்படுத்தக்கூடியவர். இப்பொழுது இங்கே அவர் கூட இந்த நாளில் இங்கே வருகை தந்த காட்சியை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். அப்படியாக நல்லூரானுக்கு முன்னாலே அனைவருமே சமம் என்பது நல்லூரில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம். இங்கே அவன் மட்டும்தான் எல்லாத்துக்குமே முதலானவன், நல்லூரான் தான் இங்கே அனைத்துமே என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த புகழ் பூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே இங்கே செல்வார்கள். எல்லாருமே நல்லூரானுக்கு கீழே தான் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் எப்போவுமே இங்கே நிலைச்சிருக்கும். வைரவிரி குருக்கள் கூட அண்மை நாளில் சொல்லியிருந்தார், அது இந்த இடத்துக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லை, வேறு நாட்டினுடைய ஜனாதிபதிகள் வந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய சட்டம் யாருக்கும் வளைந்து கொடுக்காது என்பதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இனிமையான இந்த மாலை பொழுதில் சுவாமி அங்கே வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைக்கு வேறு ஒரு இடத்துல இருந்து, அதாவது கோபுரத்தினுடைய நேரே நின்று இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். வித்தியாசமாக அமைய வேண்டும் என்றதுக்காக வளமையாகவே அருகில் நின்று பதிவு செய்கிறேன். நான் இன்றைக்கு நேரே நின்று பார்க்குறேன். அங்கே சுவாமி திரும்பி வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள்.
மலர்கள் தூவப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி இப்பொழுது கம்பீரமாக அந்த கிடாய் வாகனத்தில் வெளிவீதி விளம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்குறீங்கள். கோபுரத்திற்கு முன்னாலே சுவாமி இப்பொழுது திரும்பி ஆலயத்தினுடைய வீதியை விளம்பெறுவதற்காக அங்கே செல்லக்கூடிய காட்சி. சூரியன் அழகாக மறைஞ்சொன்று போகிறார். பொன்வானம் அங்கே கோபுரத்துக்கு பின்னாலே சூரியனுடைய மறைவு மிக அழகாக இருக்கும். இந்த காட்சியெல்லாம் நேரில் இருந்து பார்க்கிறீர்கள். அப்படியாக கிடாய் வாகனத்தில் கம்பீரமாக சுவாமியினுடைய அந்த தரிசனத்தை பார்க்குறீங்கள். இன்றைய நானுடைய அலங்காரம் சுவாமி வந்து ஊதா மலர்களை கொண்டதான ஒரு அலங்காரத்தோட தங்க நகைகள் ஜொலிக்க தங்கவேல் பெருமான் அங்கே எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். அடியவர்கள் புடைசூழ கிடாய் வாகனத்தில் அமர்ந்து அடியவர்களுடைய தோளிலே அமர்ந்து சுவாமி அங்கே ஜன சமுத்திரத்துக்குள்ளே வாராருன்னு சொல்லுவோம். ஏன்னா மக்கள் திரள் அந்த இடம் முழுவதுமாக இருக்கின்றது. மெதுமெதுவாக சுவாமி அசைந்து அங்கே வந்து கொண்டிருக்கிறார் அந்த கிடாய் வாகனத்தில் கம்பீரமாக. அப்படியாக கந்தர் அனுபூதி இசைப்பதற்காக அங்கே பிரசன்னா குருக்கள் தயார் நிலையில் இருக்கிறார். இன்றைக்கு இந்த காணொலியில் இந்த கந்தர் அனுபூதி தொடர்பாக மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எங்களுடைய மயூரகிரி குருக்கள் தந்திருக்கிறார். முக்கியமாக இன்றைய நாளுடைய இந்த பின்னாலே வரக்கூடிய காணொலியை வந்து பார்த்து அந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. முருகப்பெருமானே தமிழுக்காக நின்று இந்த இடத்துல அந்த கந்தர் அனுபூதியை கேட்டு செல்வார். அது சம்பந்தமாக எல்லாம் மயூரகிரி குருக்கள் தெளிவாகவே விளக்கி இருக்கிறார். இந்த சிறப்பு தொடர்பாக நல்லூரானில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் இந்த கந்தர் அனுபூதி இசைக்கக்கூடியது மேலும் ஒரு சிறப்பாக அமையுது. அப்படியாக இப்பொழுது இங்கே கந்தர் அனுபூதி இசைக்கப்பட போகின்றது. அங்கே பிரசன்னா குருக்கள் தயார் நிலையில் இருக்கிறார். தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கு முன்னால் சுவாமி வந்துட்டார். தொடர்ந்து இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். சுடுவாய் நடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே கெடுவாய் மனமே 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 கதிகள் கரவாதிடுவாய் வடிவேல் நிறைந்தாள் வேல் வடிவேல் கந்தவேல் கந்தவேல் நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள் கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக்கொள் கரவாது சந்தேகப்படாமல் நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள். கதி கேளுங்கள் கந்த பெருமானிடம் நல்லை கந்த பெருமானிடம் கதி கேளுங்கள் வடிவேலிடம் கதி கேளுங்கள். நமது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று சொல்லப்படுகின்ற முன்வினை பலன்களை அளித்து ஒழித்து வைக்க
வல்லவன் கந்த பெருமானே நமது கர்ம வினைகளை அழித்து ஒழித்து நம்மை காப்பது கந்த பெருமானே. ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படுகின்ற நமது கர்மா முன் ஜென்மத்திலே நாம் செய்த வினை பயன்களான கர்மாக்களை தொலைத்து நமக்கு நல்ல கதி தர வல்லது நல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளே என்பதை மறவாது சந்தேகிக்காது கந்த பெருமானிடம் கதிகேங்கள் நண்பர்களே. எழுவாய் மனமே இந்த மனமானது ஐம்புலன்களாலும் நல்லதை பார்க்கவே ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நல்லதை பார்க்க கண்கள் கந்த பெருமானுடைய பேரழகை காணவே கண்கள் கந்த பெருமானுடைய புகழை பாடவே இந்த வாய் கந்த பெருமானுடைய புகழ் பாடலை கேட்கவே இந்த செவி என்று நினைந்து கதிகேருங்கள் நல்லதையே நினையுங்கள். நல்லூர் கந்த பெருமான் அன்பர்களுக்கு எளியவன் கந்த பெருமான் முன்பினை அறுத்து நம்மை காப்பான். கெடுவாய் மனநே கதிகே கரவாயிடுவாய் மதிவே இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அவ்வளவு அற்புதமாக இருக்கும். தினம் தினம் வியக்க வைக்கும், தினம் தினம் புல்லரிக்கும், தினம் தினம் மெய்சிலிருக்கும். முருகப்பெருமானையும் பார்த்து கொண்டு அந்த கந்தரர் முதியம் கேட்டுக்கொண்டிருந்த உண்மையாகவே மெய்சிலிருக்கும் என்ற நான் தினம் தினம் சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே அது நிகழும். இங்கே இதில் வந்து இடத்துல வந்து நின்று நேரு அதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அதெல்லாம் நிகழ்ந்தேறும். அப்படியே சுவாமியினுடைய வீதி உலா தொடர்ந்து அங்கே சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது இதிலெல்லாம் அந்த கலை நிகழ்வுகளை செய்யக்கூடியவர்கள்லாம் இங்கே வந்து சுவாமியினுடைய தரிசனத்தை செய்வார்கள். ஆலயத்தினுடைய வீதியினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஆலயத்தின் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டபங்களிலே வந்து சிறப்பாக கலை நிகழ்வுகள், பாடசாலை மாணவர்களுடையது, மற்றது ஒவ்வொரு மன்றங்களை சார்ந்தவர்கள், அப்படியாக பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகளை காண வந்தவர்கள்லாம் கந்தபெருமானுடைய காட்சியை காண்பதற்காக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கள். அப்படியாக சுவாமி இன்றைய நாளில் வலம் வந்து கொண்டிருக்கீங்களே, எங்களுடைய மயூரகிரி குருக்கள் இன்றைய நாளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நான் உங்களை சொல்லியிருப்பேன். நீங்களும் ஆவலாக இருப்பீங்கள். அவர் என்ன விஷயம் கதைத்திருக்கிறார்ன்றதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளவு மக்கள் இன்றைய நாளிலையும் திரண்டிருக்கிறார்கள். கந்தபெருமானுடைய அடியார பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமானுடைய உற்சவத்திலே 6ஆம் திருநாளில் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய சிறப்புகளிலே மிக முக்கியமானது தமிழ் மறைக்கு கொடுக்கக்கூடிய முதன்மை. எப்படி வேதத்துக்கு முதன்மை கொடுக்கப்படுகிறதோ அதற்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் தமிழ் மறைக்கு இங்கே முதன்மை கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற முதன்மைகளுக்கெல்லாம் மகுடம் சேர்ப்பது போல இருப்பது விஸ்வபிரசன்ன சிவாச்சாரியர் அவர்களுடைய கந்தர் அனுபூதி பாராயணம். அருணகிரிநாத பெருமான் அனுகிரகித்திருக்கக்கூடிய, அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அனுபூதி 51 பாடல்களும் முருக மந்திரமாக கொண்டாடப்படுவது. அந்த கந்தர் அனுபூதி ஒவ்வொரு பாடலுக்கும் இத்தனை முறை ஓதுவது, அதற்கு ஜந்திரம் வரைந்து அதில் அந்த ஜந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இத்தனை முறை ஓதி இப்படி பலன் பெறுவது என்றெல்லாம் மரபுகள் இருக்கிறது. அந்த அளவு தூரம் அந்த கந்தர் அனுபூதிக்கு அவ்வளவு சிறப்புகளை மந்திரபூர்வமாக கொடுப்பார்கள். அதுபோல
அடியார் பெருமக்கள் பல முறை கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்கிற வழக்கம் இருக்கிறது. பல இடங்களிலே சிவாச்சாரியார்கள் அடியார் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்திருந்து கந்தர் அனுபூதியை காலையில் மாலையில் பாராயணம் செய்கிற வழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. நீர்வேலி கந்தசுவாமி கோவிலில் எனக்கு தெரியும், அப்போது இருந்த பெரிய சிவாச்சாரியராக இருந்த ராஜேந்திர குருக்கள் அவர் தன்னை சார்ந்த அடியார்கள் எல்லோரையும் வழிப்படுத்தி தினசரி காலை ஆராதனையோடு கந்தர் அனுபூதியை படனம் செய்கிற மரபை நீர்வேலி கந்தசுவாமி கோவிலில் வைத்திருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதுபோல இந்த நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலே இந்த தெற்கு கோபுரத்தின் முன்னதாக சண்முக பெருமானுடைய கோபுர வாசலுக்கு முன்னதாக தினசரி மகோத்சவ காலத்திலே தினசரி அந்த 25 நாட்களும் இந்த இடத்துக்கு சுவாமி எழுந்தருளுகிற போது எழுந்தருளி இருக்கிற சுவாமி கொஞ்ச நேரம் தரித்து நிற்பார். கந்தர் அனுபூதி பாராயணம் நடைபெறும். இங்கே ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த திருக்கோவிலில் பெருமான் உலா வருகிற போது இந்த இடத்திலும் தரித்திருக்க மாட்டார். மண்டகப்படி உபயதாரர்கள் மண்டகப்படி வைக்கக்கூடியவர்களும் பெருமான் வருகிற போதே அவனுக்கு புஷ்பாஞ்சலி செய்து தீபாராதனை சமர்ப்பிக்க வேண்டும். பெருமான் அதில் வந்து நிற்கிறதில்லை, எந்த இடத்திலும் தரித்து நிற்பதில்லை. ஆனால் தரித்து நிற்காத பெருமான் ஒரே இடங்களிலே தரித்து நிற்கிறான் என்றால் அது தமிழுக்காக தரித்து நிற்கிறான் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 இடங்களிலே தரித்து நிற்பான். ஒன்று இந்த இடத்திலே கந்தர் அனுபூதிக்காக தரித்து நிற்பான். பிறகு ஈசான மூலைகளே சிறிது நிமிடம் திருவாசகத்துக்காக மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்துக்காக தரித்து நிற்கிறான். அப்படி எப்போதும் அசைந்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பெருமான் தமிழை கேட்டதும் ஒரு நிமிடம் நின்று அதை நிதானித்ததை உள்வாங்கிக் கொண்டு அந்த தேன் அமுதிலே பருகிக்கொண்டு அப்பால் பயணிக்கிறான். இந்த கந்தர் அனுபூதியை பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக விஸ்வபிரசன்ன சிவாச்சாரியர் அவர்கள் இங்கே பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிறார். அப்பாலே திருவாசகமும் சமர்ப்பணம் ஆகிறது. இந்த திருக்கோயிலிற்கு அதுவும் ஒரு சிறப்பு. இங்கே சிவாச்சாரிய மரபிலே பல இங்கே இருக்கக்கூடிய மகோத்சவத்தை கல்வியங்காட்டி சேர்ந்திருக்கக்கூடிய இளம் சிவாச்சாரியராக இந்த திருக்கோவிலே பணியாற்ற தொடங்கி இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய வைகுந்தவாச குருக்கள் ஐயா அவர்கள் கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மகோத்சவ குருவாக இந்த மகோத்சவத்தை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல இசையாலும் சரி வேதத்தாலும் சரி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய அது தொடர்பான பட்டப்படிப்புகளை எல்லாம் மேற்கொண்டு தமிழகத்திலும் சென்று அதற்குரிய கல்வி முறைகளை காரைக்கால் போன்ற இடங்களிலே வேத சுவாகம் கற்று அப்பாலை சென்னையிலே சங்கீத பயிற்சியை பெற்று அதற்குரிய பட்டத்தோடு கூடியவராக பிரசன்னா குருக்கள் அவர்கள் இங்கே நித்தியமாக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியராக இருக்கிறார். தினசரி வழிபாடாற்றக்கூடிய ஒரு சிவாச்சாரியராக இருக்கிறார். அவர் தன்னுடைய அந்த தமிழ் ஆற்றலாலும் தன்னுடைய இசை ஆற்றலாலும் இங்கே பெருமானை கட்டி போடுகிறார். சுற்றிலும் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அதனாலே மெய் மறந்து பக்தி நிலைக்கு பயணிக்கிறார்கள். இப்போது எங்களிடத்தில் எங்களுடைய கோயில்களை பற்றி பல குறைபாடுகள் சொல்லுவார்கள். எங்கள் பெருமான் எழுந்தருளுகிற போது இந்த பல இடங்களிலே வாத்திய கருவிகளில் சரி அல்லது நேரடியாக சரி சினிமா பாடல்கள் ஒலிக்க வைக்கப்படுகிறது. அது பெருமானுடைய அந்த பக்தி சூழலை சிதைக்கிறது அல்லது கொஞ்சம் பக்திக்கு புறம்பான செயற்பாடுகள் நடக்கிறது என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள். நல்லூரை பார்த்து செய்ய முயற்சிக்கிறவர்கள் நல்லூரை ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு வில்லு வளைவை கட்ட வேண்டும், கோபுரத்தை கட்ட வேண்டும், நல்லூரை பார்த்து நல்லூரிலே அலங்கார தோரண வாயில்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதை போலவே எங்கள் கோயிலில் கட்ட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அன்பர்கள் இதையும் கவனிக்க வேண்டும். நல்லூரிலே பெருமான் உலா செய்யப்படுகிற போது எங்காவது சினிமா சார்ந்த பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதா, வாத்தியத்திலேனும் ஒலிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே அப்படி ஏதாவது கொஞ்சம் பக்தியிலேருந்து பிறழ்வு ஏற்படுகிறது என்றால் இன்னும் பக்தி மேம்படுத்தக்கூடியதான நிகழ்ச்சிகள் தான் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த மேம்பாடுகளிலே மிக முக்கியமான ஒரு மேம்பாடாக இந்த கந்தர் அனுபூதியை நாங்கள் கேட்கலாம். இந்த இடத்தை கிளிக்கோபுரம் என்று சொல்லுகிறார்கள். கிளி என்பதே சொன்னதை சொல்லும் என்று சொல்லுவார்கள். சொன்னதை சொல்லக்கூடிய கிளிக்கு அருணகிரிநாதரை சமாதப்படுத்தியது எப்படி என்றால் இந்த கந்தர் அனுபூதியே அருணகிரிநாதர் பாடியதில்லை. அருணகிரிநாதர் சுவாமி சொல்ல அருணகிரிநாதர் கேட்டு திருப்பி சொன்னது. அப்படி சுவாமியுடைய வாக்காக, அதாவது பசுவாக்கியம் என்பதற்கு மேலாக இது பதிவாக்கியம் போல கொண்டாடப்படுவது இந்த கந்தர் அனுபூதி. அதை நாங்கள் இந்த மகோத்சவ காலத்திலே ஒவ்வொரு நாளும் மாலையிலே விஸ்வபிரசன்ன குருக்களுடைய அந்த இனிய குரலிலே கேட்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது நல்லூரான் அடியார்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன்.
மிகச்சிறப்பான மிக தேவையான கருத்துக்களை வந்து இன்றைய நாளில் மயிரகுருக்கள் விளக்கியிருக்கிறார். அந்த கந்தரர் ஊழி தொடர்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், அதனுடைய சிறப்பு தொடர்பாக எல்லாம். அப்படியாக இப்பொழுது மீளவும் சுவாமி ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த திரும்பக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. கோபுரத்தினுடைய முன் கோபுரத்தை நோக்கியதாக சுவாமி திரும்புகிறார். இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம் வைகுந்தவாச குருக்கள் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சி, அதோட சுவாமி ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சுவாமி ஆலயத்துக்குள்ளே மீளவும் செல்லுகின்றார். அப்படியாக இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் நாளைய நாளில் உங்களை மீளம் திருவிழாவோடு சந்திக்கின்றேன். என்னுடைய காணொலியில் வந்து என்ன விஷயங்கள் நான் மேம்படுத்தப்பட வேண்டும், என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அவற்றை மாற்றிக்கொள்வதற்கு இல்லாட்டி அவற்றை இணைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.